உடைத்து ஊற்றிய முட்டை குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுட்டு அது கூட நீல வாக்கில் நறுக்குன பெரிய வெங்காயமும் 2-3 சின்ன வெங்காயமும் போட்டிருக்கிறேன். இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி வெங்காயம் அரைச்ச அந்த மிக்சர் இது கூட சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஆல் இன் ஒன் மசாலா தூள் நம்ம சேனலில் இருக்கிறத நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூடவே சிக்கன் 65 பொடி பவுடர் கடையில் கிடைக்குதுங்க இல்லையா, அது வந்து கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நல்லா மசாலா வந்து எண்ணெயில் சேர்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சம் கையில் வந்து கசக்கி போட்டுக்கிட்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசாலா காஞ்சி வரணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த சமயத்தில் நம்ம முட்டையை தனியாக உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டையை உடச்சி வச்சுருக்கிறேன். மசாலா நல்லா கொதித்து காஞ்சி வரணும். அந்த மசாலா வாடையே இருக்கக்கூடாது. அண்டு கொஞ்சம் வற்றணும். நமக்கு தண்ணியாக இருந்தால் கூட வற்றும் போதில் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துடும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. முறையாக மசாலாலாம் மேலே கிளம்பி வரும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த கருவேப்பிலையே அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இது உள்ளே ஊற்றி 1 நிமிஷம் சிம்மில் நீங்கள் வச்சு மூடி போட்டு மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு அடியில் பிடிக்காத வண்ணம் லேசாக கிளறி விட்டுக்கோங்க. அடியில் மட்டும்தான் நான் வந்து பண்ணுறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். முட்டை உடையாமல் அந்த மஞ்சக்கரு வந்து அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் ஆண்கள் சாப்பிடும்போது அதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். உடஞ்ச ஒரு முட்டை வேணால் உடஞ்சிருக்கலாம், அது வந்து இடையில கொஞ்சம் கிடக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரிஞ்சு மசாலா காஞ்சி நல்லா சூப்பராக எக்கு கிரேவி ரெடி ஆயிரும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்குது. இதை நீங்கள் இப்போ வந்து இறக்கி சாப்பாடில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த எக்கு கறி ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.